குரு பெரும்பகை துலாம் ராசிக்கு. அப்போது இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது மிக மிக கவனம். ஏன் அப்படின்னா, வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் சரியா இருக்கிறாங்க அப்படின்னா, எப்போ சரியா இருப்பாங்கன்னா, அரேஞ்ச்டு மேரேஜ் நடந்தா மட்டுமே துலாம் ராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது நல்லபடியா அமையும். பெரும்பாலான துலாம் ராசி பெண்கள் மிக இளம் வயதிலேயே காதல்ல விழுகிறது, ரொம்ப டீப்பா லவ் பண்ணிடுறது, அதுக்கப்புறம் அந்த லவ் ஃபெயிலியரை தாங்கவே முடியாமல் போய் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகிறது, இல்லைன்னா ஏர்லி மேரேஜ் பண்ணிக்கிறது, லவ் பண்ணி ஏர்லி மேரேஜ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பிரிவுங்கிறத சந்திக்கிறது. இது என்னன்னா எல்லாமே அவசரம் துலாம் ராசி பெண்களுக்கு. இந்த லைஃப் பார்ட்னருங்கிற விஷயத்துல தான் கடவுள்ங்கிறத விட குரு பெரிய செக் பாயிண்டே வைக்கிறதே துலாம் ராசி பெண்களுக்கு அந்த திருமணம் அமையற அந்த ஒரு இடத்துல தான். அதனால லவ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது திருமணத்திலேயே போய் முடிஞ்சாலுமே அது முறிவில் போய் முடியக்கூடிய ஒரு அமைப்பு. துலாம் ராசி பெண்களுக்கு அதிகமாக 2ஆம் திருமணம் நடக்குது அப்படிங்கிறதே துலாம் ராசி பெண்களுக்கு தான் அதிகமாக. அவ்வளோ சீக்கிரம் அதுக்கப்புறம் அந்த 2ஆம் திருமணத்துக்கு மேலேயும் ஒரு விருப்பங்கிறது இல்லாமல் போயிடுறது. அதுக்கப்புறம் அந்த அரேஞ்ச்டு மேரேஜ்னு போகிறப்ப தான் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது. அரேஞ்ச் மேரேஜுங்கிறது தான் அந்த குரு நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப தான் அந்த அரேஞ்ச் மேரேஜுங்கிறது அமைஞ்சிருச்சுன்னா துலாம் ராசி பெண்களை திருமணம் பண்ணிக்கிட்ட ஆண்கள் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அப்படியே வைஸ் வர்சாவாக மாறும். தொட்டதுக்கெல்லாம் சண்டை, தொட்டதுக்கெல்லாம் குறைப்பட்டுட்டு இருக்கிறது, தன் மேலே சரி இங்கே இருக்கிறது இது கொஞ்சம் மாற்றி வையேன், இது இப்படி பண்ணேன், ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுனா கூட துலாம் ராசி பெண்களால் அதை ஏற்றுக்கவோ தாங்கிக்கவே முடியாது.